இந்த 2 பென்ல இப்படி இருக்கு. இப்ப இந்த 2 பென்ன பார்க்குறோம். இப்ப உடனே என்ன சொல்லுவோம், இது வந்து அ ஷார்ட்டா இருக்கு. இது லென்த்தியா லாங்கா இருக்கு. இது வந்து தின்னா இருக்கு, திக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இது கலர் ப்ளூ கலர்ல இருக்கு. இது ஒயிட் கேப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2த்துக்குமே என்ன பண்றோம், கம்பேர் பண்றோம். நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா 2 பொருட்கள் தேவை இல்லையா? அதுக்கு அது ஒரே மாதிரியான பொருட்கள் வேணும். இதுல இதோட ஹைட் பார்த்தோம்னா, இப்ப இதோட ஹைட்டும், இதோட ஹைட்டும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இதோட திக்னஸ் பார்ப்போம். இது எப்படி திக்கா இருக்கா? இது கொஞ்சம் தின்னா இருக்கு. அப்புறம் இதோட வெயிட் பார்த்தோம்னா, இந்த பெண்ணோட வெயிட் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கு. இது எழுதுறப்போ நமக்கு என்ன இருக்கு? ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. அப்படின்னு சொல்லுவோம். இல்ல வெயிட்டோட கம்பேர் பண்ணணும். ஹைட்டோட இந்த பெண்ணோட ஹைட்டோட கம்பேர் பண்ணணும். திக்னஸும் அது மாதிரி தான். திக்னஸோட கம்பேர் பண்ணணும். இது சேம் தான். ஒரே யூனிட்டை தான் நம்ம எப்பயுமே கம்பேர் பண்ணோம். இந்த கம்பேரிசனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா, கம்பேர் பண்றோம் இல்லையா? இதுக்கு மேத்தமெட்டிக்கல் டேர்ம் என்னன்னு பார்த்தோம்னா ரேஷியோ. அதான் விகிதம். தமிழ்ல அதை விகிதம் அப்படின்னு சொல்றோம். இப்ப 2 பொருட்களை கம்பேர் பண்றோம். 2 பொருள். அப்ப அதை கம்பேர் பண்றப்போ அதுக்கு என்ன டேர்ம் யூஸ் பண்றோம் அப்படின்னா, மேத்தமெட்டிக்கல் டேர்ம் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தமிழ்ல விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேஷியோஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ரேஷியோனா வெரி சிம்பிள், ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியா இருக்கும். ரேஷியோ இஸ் a comparison between the two quantities of two things. இப்போ இங்க ஸ்கிரீன்ல நமக்கு என்ன தெரியுதுன்னா, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்க ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு, ஸ்கொயர்ஸ் இருக்கு. ஸோ 2 திங்ஸ் இருக்கு. அதுல என்ன குவான்டிட்டிஸ் எத்தனை இருக்கு? ட்ரையாங்கிள்ஸ்ல 3 ட்ரையாங்கிள்ஸ், இங்க ஸ்கொயர்ஸ்ல எத்தனை இருக்குன்னா 2 ஸ்கொயர்ஸ் இருக்கு. அப்ப இதை தான் கம்பேர் பண்றோம். இந்த 2 திங்ஸ், பட் குவான்டிட்டிஸ் எப்படி இருக்கு? 2த்துலயும் டிஃப்ரெண்டா இருக்கு. இதுல 3 இருக்கு ட்ரையாங்கிள்ஸ், இங்க 2 ஸ்கொயர்ஸ் இருக்கு. இதுதான் there are 3 triangles and 2 squares. We can write the ratio. இதோட ரேஷியோ எழுதணும் அப்படின்னா, ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் ஸ்கொயருக்கு உடைய ரேஷியோ அப்படின்னு என்னன்னா 3. இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இதுதான் என்னன்னா ரேஷியோட சிம்பிள். இதை நம்ம எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா is2. இந்த இருக்குல்லையே இந்த சிம்பிள் ரேஷியோட சிம்பிள். இந்த சிம்பிள மேத்தமெட்டிக்கலா அதோட டேர்ம் என்னன்னா is2 அப்படின்னு. 3:2 ஆர் 3:2 ஆர் இது எப்படி எழுதலாம்? 3 டைப்ஸ் ஆஃப் எழுதிருக்காங்க. இது எப்படி 3:2 அப்படின்னு எழுதலாம், அல்லது 3:2 அப்படின்னு எழுதலாம், அல்லது ஒரு ஃப்ராக்ஷனா எழுதுறப்போ 3/2 ஃப்ராக்ஷன் தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஆல்ரெடி பின்னங்களை படிச்சிருப்பீங்க. ஃப்ராக்ஷனா எழுதுறப்போ 3/2 அப்படின்னு எழுதுறோம். இந்த ரேஷியோவை 3 டைப்ஸ்ல எழுதலாம் அப்படின்னு நமக்கு இது புரியுது. நெக்ஸ்ட், ரேஷியோனா என்ன? கம்பேரிசன் பிட்வீன் டூ குவான்டிட்டிஸ் ஆஃப் டூ திங்ஸ். பிட்வீன் த குவான்டிட்டிஸ் ஆஃப் டூ திங்ஸ். 2 பொருள்ல இருக்கிற எண்ணிக்கையை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அதான் ட்ரையாங்கிள்ஸ்க்கும் ஸ்கொயர்ஸ்க்கும் எவ்வளோ இந்த குவான்டிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் ரேஷியோ. தமிழ்ல இதை விகிதம் அப்படின்னு சொல்றோம். ரேஷியோ விகிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இதை எப்படி சொல்றது? ஷார்ட் ஆஃப் கம்பேரிசன் பை எக்ஸ்பிரஸிங் ஒன் குவான்டிட்டி as the number of times the other is called ratio. Ratio indicates how many times one number contains another. ஒரு நம்பர்ல இன்னொரு நம்பர் எத்தனை டைம்ஸ் இருக்கு, அதனுடைய மல்டிபிள்ஸா எத்தனை டைம்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதான் என்ன சொல்றாங்க? ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ரேஷியோ இஸ் யூஸ்டு டு கம்பேர் டூ குவான்டிட்டிஸ். 2 குவான்டிட்டிஸை கம்பேர் பண்றதுக்கு தான் நம்ம இந்த ரேஷியோவை யூஸ் பண்றோம். அது தமிழ்ல ஒரு அளவினை மற்றொரு அளவின் மடங்காக வெளிப்படுத்தி ஒப்பிடுவதை விகிதம் என்கிறோம். அதோட மடங்காக வெளிப்படுத்தி அது வந்து அதை ஒப்பிடுறோம் இல்லையா, அந்த மடங்குகளை, அதுதான் என்ன சொல்றாங்க? விகிதம் அப்படின்னு சொல்றோம். விகிதம் 2 அளவுகளை ஒப்பிடுவதற்கு பயன்படுகிறது. விகிதம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, 2 அளவுகளை ஒப்பிடுவதற்கு பயன்படுகிறது. ரேஷியோ அப்படிங்கிறது அதோட சிம்பிள் நான் சொன்னேன், அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், what is the ratio of green apples to red apples? இங்க ஸ்கிரீன்ல எப்படி இருக்குன்னா, what is the ratio of green apples and to red apples? இங்க ஸ்கிரீன்ல நமக்கு green apples இருக்கு, red apples இருக்கு. இந்த ரெண்டு ஆப்பிள்ஸ்க்கும் உள்ள ரேஷியோ green apples to red apples சொல்லியிருக்காங்க. இதனுடைய ரேஷியோ அப்படின்னு சொல்றப்போ என்ன சொல்லணும்? எத்தனை கிரீன் ஆப்பிள்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் கிரீன் ஆப்பிள் தானே கொடுத்துருக்காங்க. கிரீன் ஆப்பிள்ஸ் எத்தனை இருக்குன்னு பாக்குறோம். 3 கிரீன் ஆப்பிள்ஸ் இருக்கு. ரெட் ஆப்பிள்ஸ் எத்தனை இருக்கு? 9 இருக்கு. சோ அதை நம்ம என்ன எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய ஆன்சர் சொல்ல முடியுமா? 3:9. இது எப்படி எழுதுவோம்னா 3:9 அப்படின்னு எழுதுவோம். இந்த ஆப்பிள்ஸோட கவுண்டிங்ஸ் ரேஷியோ எழுதுறப்போ 3:9 அப்படின்னு நம்ம எழுதுவோம்.
ஓகேவா? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் கிரீன் ஆப்பிள்ஸ் டு ரெட் ஆப்பிள்ஸ் அப்படிங்கிறப்போ 3 கிரீன் ஆப்பிள்ஸ் 3:9 ரெட் ஆப்பிள்ஸ். அப்போ 3:9 அப்படின்னு எழுதுறோம். அடுத்தது ரேஷியோ அப்படிங்கிறது விகிதம் இல்லையா? ரேஷியோ இஸ் a comparison of two quantities with the same units. ரேஷியோஸ் எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, டூ குவான்டிட்டிஸ் வித் த சேம் யூனிட் எப்படி இருக்கணும்னா ரெண்டுமே ஒரே சேம் யூனிட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சென்டிமீட்டர்ல இருந்தா ஒரு அளவு சென்டிமீட்டர் இருந்ததுன்னா இன்னொரு அளவு எப்படி இருக்குன்னா சென்டிமீட்டர்ல இருக்கணும். இன்னொன்னு அது சென்டிமீட்டரையும் கிலோமீட்டரையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அதே மாதிரி if A and B are two different quantities with the same unit, ரெண்டு different quantities இருக்கு. 10 கிலோமீட்டர் இருக்கு, இங்க 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஆனா ரெண்டுமே எப்படி இருக்குன்னா கிலோமீட்டர்ஸ், இங்கேயும் கிலோமீட்டர் சேம் யூனிட்ல இருந்துச்சுன்னா அதை நம்மளால என்ன பண்ணலாம், ரேஷியோ அதுக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு விகிதத்துல எழுத முடியும். அதான் என்ன சொன்னா, A and B are two different quantities with the same unit. அதுல என்ன இருக்குன்னா சேம் யூனிட்டா இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அதுக்கு ரேஷியோ ஃபைண்ட் பண்ண முடியும். We can write the ratio as A is to B, read as A is to B. இந்த சிம்பிள் இருக்குல்லையா, நம்ம அந்த is to அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். ரேஷியோ கேன் பி ரிட்டன் as a fraction. அந்த ரேஷியோ நம்ம எப்படி எழுதலாம்னா ஃபிராக்ஷன்ல எழுதலாம். ரேஷியோஸ் ஆர் மோஸ்ட்லி இன் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அது எப்படி நம்ம எழுதணும், அந்த ஃபிராக்ஷன்ஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஸ்மாலஸ்ட் டேர்மா சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எழுதணும். அதான் ரேஷியோட ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே அப்படிதான். அந்த ரேஷியோக்களை எழுதுறோம், அந்த ஃபிராக்ஷன் எழுதுவோம். அந்த ஃபிராக்ஷனை நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மா அதை சிம்பிளிஃபை பண்ணி சின்ன டேர்ம்ல எழுதணும், ஸ்மாலஸ்ட் டேர்ம்ல எழுதணும். அதை தமிழ்ல ஒரே அழகுடைய இரண்டு அளவுகளின் ஒப்பீடு விகிதமாகும். விகிதம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரே அழகுடைய ஒரே யூனிட்ஸ்ல இருக்கணும். சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், கிலோமீட்டர்னா கிலோமீட்டர், மில்லிமீட்டர்னா மில்லிமீட்டர்ல தான் இருக்கணும். ருபீஸ் அப்படியே ருபீஸ்னா ருபீஸ்ல தான் இருக்கணும் அந்த அளவுகளும். நான் ஆல்ரெடி சொன்னல, வெயிட்னா வெயிட்டோட தான் கம்பேர் பண்ணணும். அந்த வெயிட் கூட எப்படி இருக்குன்னா அதுக்குள்ள இருக்கிற சப் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, கிலோகிராம்னா கிலோகிராம்ல இருக்கணும், கிராம்ஸ்னா கிராம்ஸ்ல தான் இருக்கணும். இல்ல நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு தான் அதை என்ன பண்ண முடியும், விகிதமாக எழுத முடியும் அப்படின்னு சொல்றோம். இதை அடுத்தடுத்து நம்ம நிறைய சம்ஸ் போறப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். ஒரே அலகு கொண்ட இரண்டு வெவ்வேறு அளவுகள் எனில் இவற்றின் விகிதம் A:B என ஒரே அழகுன்னா புரியுது இல்ல, அங்க கிலோமீட்டர்ஸ், மீட்டர்ஸ், சென்டிமீட்டர்ஸ் எல்லாமே இங்க ரெண்டு அளவுகள் இருக்குன்னா ரெண்டுமே ஒரே அலகுகள்ல இருக்கணும். அலகுனா என்னன்னா யூனிட்ஸ்னா சென்டிமீட்டர், இதுவும் சென்டிமீட்டர்னா 10 சென்டிமீட்டர்னா அங்க 50 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கணும். சென்டிமீட்டர் தான் இருந்தாதான் நம்ம விகிதங்களை எழுத முடியும். விகிதத்தை எப்பயுமே A:B அப்படின்னு படிக்கணும். விகிதத்தை எப்படி எழுதுறாங்கன்னா பின்னமாகவும் எழுதலாம். அது என்ன பண்ணும், ஸ்மால் யூனிட்ஸா பிரிச்சு எழுதுறோம். அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இங்க மேங்கோஸ் இருக்கு. இது எத்தனை இருக்குன்னா 2 மேங்கோஸ், இது 3 ஆப்பிள்ஸ் இருக்கு. 2:3 அப்படின்னு எழுதலாம். இல்ல 2:3 எழுதணும், அல்லது 2/3. இப்ப 3 டைப்ஸ் ஆஃப் நான் எழுதலாம்னு சொன்னேன். 2:3 அப்படின்னு எழுதணும். 2 மேங்கோஸ், 3 ஆப்பிள்ஸ், 2:3. அதை 2:3 அதை ஃபிராக்ஷனா திரும்ப எழுதுறப்போ 2/3 அப்படின்னு எழுதுறோம். இந்த ஃபிராக்ஷன். ஓகே, 3 டைப்ஸ்ல நம்ம எழுதுறோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிக்சர்ல பார்த்தோம்னா என்ன இருக்குது, ரேஷியோ ஆஃப் ரெட் டு ப்ளூ. அந்த குட்டி பாக்ஸ்ல பார்த்தோம்னா எத்தனை பட்டன்ஸ் இருக்குன்னு பாக்குறோம். என்ன இருக்கு, ரெட் கலர்ல 3 இருக்கு, ப்ளூல 1 இருக்கு. த ரேஷியோ ஆஃப் ரெட் டு ப்ளூ அப்படிங்கிறப்போ 3:1. அதே ப்ளூ டு ரெட் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எப்படி வந்து இந்த ஆர்டர் இருக்கு இல்லையா, இந்த ஆர்டர் ரெட் டு ப்ளூ அப்படிங்கிறதுனா ரெட் டு ப்ளூ தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் ரெட், நெக்ஸ்ட் என்ன எழுதணும், நெக்ஸ்ட் டேர்ம் என்ன வரணும்னா ப்ளூ எழுதணும். அதே நம்ம இதை மாற்றவே கூடாது. இந்த ஆர்டர் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். என்ன ஆர்டர் கேட்டிருக்காங்களோ அதே ஆர்டர் தான் அந்த நம்பர் சொல்லணும். ரெட் ஃபர்ஸ்ட் வந்துருக்கு, ஸோ ரெட்ல எத்தனை இருக்கு, 3. அதே டு ப்ளூ அப்படிங்கிறப்போ 1. லாஸ்ட் செகண்ட் டேர்ம் தான் என்ன வந்திருக்கு, 1 அப்படின்னு போடணும். இந்த ஆர்டரை மாத்தி எழுதணும்னா எழுதக்கூடாது. ரெண்டுமே ஈக்குவல், 3:1 ஈக்குவல் டு 1:3 அப்படின்னு நம்ம எழுதக்கூடாது. அது தட் இஸ் ராங். அது ஈக்குவல் கிடையாது ரெண்டுமே. ஓகே, இந்த ஆர்டர் அதே மாதிரி ரேஷியோ ஆஃப் கிரீன் டு ப்ளூ அப்படின்னு சொல்லி எழுதும். கிரீன் எத்தனை இருக்கு அப்படின்னு பாக்குறோம், 1. ப்ளூ எத்தனை இருக்குன்னா 4 இருக்கு. அப்ப கிரீன் டு ப்ளூங்கிறப்ப கிரீன் 1:4 தான் இங்க எழுதியிருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த ரேஷியோ ஆஃப் கிரீன் டு
to red. Green எத்தனை buttons இருக்குன்னு பார்க்குறப்போ 2. Red எத்தனை இருக்கு? 3. So 2 is to 3. The ratio of red to blue to green அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி எழுதுவோம்? ரெட், ப்ளூ, green. அப்போ எப்படி எழுதுறோம்? 1 is to 2. இப்போ த்ரீ டைப்ஸ் ஆஃப் இருக்கு இல்லையா? 3 types of things இருக்கு. அப்போ 1 is to 2 is to 1. again 1. ஓகே, மூணுத்துக்குமே என்ன கேட்டிருக்காங்க? 3 டைப்ஸ்க்குமே என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ மூணுத்துக்குமே நம்ம எழுதுறோம். புரியுதா? இப்போ இந்த ஆர்டரை நான் மாற்றி சொல்றேன். இதுக்கு நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க பார்க்கலாம். ரேஷியோ ஆஃப் ரெட் டு ப்ளூ இருக்கு இல்லையா? நம்ம ப்ளூ டு ரெட்னா நம்ம எப்படி எழுதணும்? அதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. Uh, 2:3. 1:3. 1:3 இல்லையா? ஓகே, வெரி குட். யாத்ரா, சுவாமி, அதே 1/3 எழுதிருக்கீங்க. ஃப்ராக்ஷனாவும் எழுதலாம். சித்தார்த் 1:3. ஓகேமா, வெரி குட். அதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிற நெக்ஸ்ட் பிக்சருக்கு சொல்லுங்க. செகண்டா இருக்கு இல்லையா? அதுக்கு ரேஷியோ ஆஃப் கிரீன் டு ப்ளூ கேட்டிருக்காங்களே. ப்ளூ டு கிரீன் சொல்லுங்க. ப்ளூ டு கிரீன் 4:1. வெரி குட், வெரி குட். பார்த்த சாரதி, காவியா எல்லாம் கரெக்டா எழுதிருக்கீங்க. வெரி குட்மா, சொல்லியிருக்கீங்க. அத்ரா ரைட், வெரி குட். அதே மாதிரி நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் ரேஷியோ ஆஃப் கிரீன் டு ரெட் கொடுத்துருக்கோம். இப்போ நான் ரெட் டு கிரீன் கேட்கிறேன். அதுக்கு ரெட் டு கிரீன் பிக்சர்ல கிரீன் டு ரெட் இருக்கு. நான் கேட்கறது ரெட் டு கிரீன். ஓகே, 3. ஓகே, 3:2. ஓகே, அந்த இஸ்டு போட வரல. ஓகேம்மா, வெரி குட், வெரி குட். நிறைய பேக் ஷீதா எல்லாம் கரெக்டுமா, வெரி குட் எழுதிருக்கீங்க. ஷிதார்த் 3:2. வெரி நெக்ஸ்ட்மா, நெக்ஸ்ட்டுக்கு சொல்லலாம் பார்க்கலாம். இப்போ ரெட் டு ப்ளூ டு கிரீன் இருக்கு இல்லையா? இது அப்படியே நம்ம ரிவர்ஸ்ல எழுதலாம். கிரீன் டு ப்ளூ டு ரெட், கிரீன் டு ப்ளூ டு ரெட். என்ன வரும் லாஸ்ட்? இது 4th one. ஜானகி, வெரி குட்மா, படிச்சுள்ளூர் எழுதி கரெக்ட். 1:2. அகெயின் அதே தான். இப்படி ரிவர்ஸ்ல எழுதினாலும் எப்படி எழுதுனா 1:2:1. சேம் ஆன்சர். ஓகே, மதுமிதா, வெரி குட். ஓகேம்மா. ஓகேம்மா, கம்பேரிசன் அடுத்தது. கம்பேரிசன் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். இங்க புக் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ புக்ல ரேஷியோ இஸ் a comparison of two quantities. In comparison of two quantities, ratio can be written as a fraction. Ratios are mostly written in the simplest form. நம்ம சொன்னோம் இல்லையா, அதே தான். Ratio is a comparison of two quantities அப்படிங்கிறது. நமக்கு ரேஷியோனா அதை கம்பேர் பண்றது. எதை டூ குவான்டிட்டிஸ் நம்ம கம்பேர் பண்றோம். ரேஷியோ கேன் பி ரிட்டன் as a fraction. அது எப்படி எழுதுவோம்னா ஃப்ராக்ஷனா எழுதுவோம். ரேஷியோ
are mostly written in the simplest form. எந்த ஃபார்ம்ல எழுதணும் அதை எப்பவுமே சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னோம். இந்த above அதுல இருந்து நமக்கு தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் புக்ல தமிழ் மீடியம் புக்லயும் இது இருக்கு. ஓகே, நீங்க பாருங்க. இப்போ இந்த ட்ரை தீஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ரைட் த ரேஷியோ ஆஃப் ரெட் டைல்ஸ் டு ப்ளூ டைல்ஸ் அண்ட் எல்லோ டைல்ஸ் டு ரெட் டைல்ஸ். ஃபர்ஸ்ட் எப்படி எழுத சொல்லியிருக்காங்க, ரெட் ரேஷியோ ஆஃப் ரெட் டைல்ஸ் டு ப்ளூ டைல்ஸ். இப்போ ரெட் டைல்ஸ் டு ப்ளூ டைல்ஸ், நம்ம இங்க எத்தனை ரெட் டைல்ஸ் இருக்குன்னு நம்ம பாக்குறோம். எத்தனை ரெட் டைல்ஸ் இருக்கு, 2 ரெட் டைல்ஸ். 2:2 ரேஷியோ எதை சொல்லியிருக்காங்களா, ரெட் டைல்ஸ் டு ப்ளூ டைல். ப்ளூ டைல்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ 3, 2:3. ஓகே, இது ஒரு ரேஷியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எல்லோ டைல்ஸ் டு ரெட் டைல்ஸ். ஸோ எல்லோ டைல்ஸ் எத்தனை இருக்குன்னு பாக்குறோம், 2, சேம் 2. ரெட் டைல்ஸ் சேம் எத்தனை இருக்கு, எல்லோ டைல்ஸ் டு ரெட் டைல்ஸ் அப்படிங்கிறப்போ சேம் என்னன்னா எல்லோவும் 2 இருக்கு, ரெட்டும் 2 டைல்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும், ரெட் டைல்ஸ் டு ப்ளூ டைல்ஸ், அப்ப 2:3 எழுதணும். நெக்ஸ்ட் இதுல என்ன அடுத்த ரேஷியோ என்ன எழுத சொல்லியிருக்காங்க, செகண்ட் ரேஷியோ எல்லோ டைல்ஸ் டு ரெட் டைல்ஸ், அப்ப 2:2. இதான் நம்ம இப்ப என்ன பண்ணணும், 2:2 இருக்கு. இதை வந்து நம்ம 2:3ங்கிறத நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இது நம்ம ஃபிராக்ஷனா எழுதினாலும் 2/3 தட் இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 3 அப்படின்னு தான் எழுதும். இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஓகே, இதுக்கு 2 டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம ஃபிராக்ஷனா எழுதலாம் இல்லையா, ஃபிராக்ஷனா எழுதுறப்போ 2 டிவைடட் பை 2. அப்ப இதனோட என்ன, இதை பார்த்தாலே நமக்கு என்ன இருக்கு, ரெண்டுமே 2 தான். 2 டேபிள்ல சிம்பிளை பண்ணலாம். அப்ப 1 இது எத்தனை 2s இருக்கு, 1 2s 1. அப்போ இதை சிம்பிளை பண்ணா சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதினா 1:1. ஓகே, அப்படி இதான் ஃபர்ஸ்ட் சம். ரேஷியோ ஆஃப் ரெட் டைல்ஸ் டு ப்ளூ டைல்ஸ் கேட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ரெட் டைல்ஸ் வந்து 2, ப்ளூ டைல்ஸ் 3, ஸோ 2:3 எழுதணும். நெக்ஸ்ட் எல்லோ டைல்ஸ் டு ரெட் டைல்ஸ், செகண்ட் ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லோ டைல்ஸ் டு ரெட் டைல்ஸ் கேட்டாங்க. எல்லோ 2 இருக்கு, ரெட்டும் 2 இருக்கு, ஸோ அப்ப 2:2. அதை சிம்பிள் ரெண்டுமே 2ஓட மல்டிபிள்ஸ் தானே, அப்ப சிம்பிளை பண்றப்போ 1:1. 1 2s are 1, 1 2s are 2, இதுல 1 2s are 2, 1:1 அப்படின்னு வந்துருச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் சம்க்கு நீங்க சொல்றீங்களா, ரைட் த ரேஷியோ ஆஃப் த ப்ளூ டைல்ஸ் டு தட் ஆஃப் ரெட் டைல்ஸ். ஃபர்ஸ்ட் ரேஷியோ எப்படி எழுத சொல்லியிருக்காங்க, ரைட் த ரேஷியோ ஆஃப் ப்ளூ டைல்ஸ் டு தட் ஆஃப் ப்ளூக்கும் ரெட் டைல்ஸுக்கும் உள்ள ரேஷியோ எழுத சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க, ப்ளூ டைல்ஸ் எத்தனை இருக்கு, 3. ஓகே, எனக்கு மெசேஜ் பண்ணுங்க பார்க்கலாம், சாட் பண்ணுங்க. ப்ளூ டு ரெட் டைல்ஸ் 5. Okay, very good, Madhumita, Siddharth. Okay, 3:5, very good, ma. Okay, and the ratio எழுதிட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் இதுக்கு என்ன, ஃபர்ஸ்ட் ரேஷியோ ஓவர், ப்ளூ டைல்ஸ் டு that of red tiles சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் ரேஷியோ என்னன்னா, and red tiles to that of total tiles. இங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ரெட் டைல்ஸ்க்கும் டோட்டல் டைல்ஸ்க்கும் எந்த ரேஷியோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெட் டைல்ஸ் எத்தனை இருக்குன்னு பாக்குற, 5. நெக்ஸ்ட் டோட்டல்ங்கிறப்ப என்ன பண்ணும், ஆல் டைல்ஸ் எல்லாமே ப்ளூ அண்ட் ரெட் சேர்த்து சொல்லணும். டோட்டல்ங்கிறப்ப ப்ளூ அண்ட் ரெட் டைல்ஸ் சேர்த்து சொல்லணும் இல்லையா. அப்போ ரெட் டைல்ஸ் டு தட் ஆஃப் டோட்டல் டைல்ஸ். அப்ப அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணிருக்கீங்களா? ஓகே, வெரி குட். 5:2 மதுமிதா, வெரி குட்மா. பிரியங்கா 5:8 போடணும். டோட்டல் வந்து ஓகே, அக்ஷிதா ஓகே, வெரி குட்மா. ஓகே, புரியுது இல்லையா, சிம்பிள் ரேஷியோங்கிறது ரொம்ப ஈஸியானது. ஓகே, நெக்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. ரைட் த ரேஷியோ ஆஃப் ஷேடட் போர்ஷன் டு த அன்ஷேடட் போர்ஷன்ஸ் இன் த ஃபாலோயிங் ஷேப்ஸ். நமக்கு இப்போ இந்த சர்க்கிள் எத்தனை பார்ட்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3 பார்ட்ஸ். இதுல 1 பார்ட் மட்டும் ஷேட் பண்ணிட்டு அதர் 2 பார்ட்ஸ் அன்ஷேடட். இது அந்த அதர் 2 பார்ட்ஸ் எப்படி இருக்குன்னா ஷேட் பண்ணாம இருக்கு. அதுக்கு ஷேட் பண்ணலன்னா தமிழ்ல அந்த நிழலிட்ட பகுதி, நிழலிடாத பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, தமிழ் புக்ல தான் இருக்கு, அது பாருங்க. இப்போ இதுல ரேஷியோ என்ன கேட்டிருக்காங்க, ஷேடட் போர்ஷன் டு த அன்ஷேடட் போர்ஷன்ஸ். இதுக்கு நம்ம என்ன, ஷேடட்னா ஃபர்ஸ்ட் இல்லையா, ஷேடட் போர்ஷன் அப்படிங்கிறப்போ 1 பார்ட் தான் ஷேட் ஆயிருக்கு. அன்ஷேடட் பார்ட் எத்தனை இருக்கு, 2, 1:2. நெக்ஸ்ட் அடுத்த பிக்சர், அதுல அடுத்த ஷேப்ல பாருங்க, இந்த ஸ்கொயர்ல பாக்குறப்போ ஷேடட் எத்தனை இருக்கு, ஷேடட் டு த அன்ஷேடட். அப்ப ஷேடட் வந்து 5 பார்ட்ஸ்,
அன்ஷேடட் வந்து 4, 5:4. இப்போ நான் இதை எழுதிட்டேன் இல்லையா? இதையே இந்த ஆர்டரை நான் எப்பயுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. எந்த ஆர்டர்ல கேட்டிருக்காங்க ஷேடட் போர்ஷன் டு அன்ஷேடட்னா அப்படிதான் எழுதணும். அதை நான் திரும்ப என்ன மாத்தி எழுதக்கூடாது. அன்ஷேடட் டு ஷேடட்னா அது வேற. ஓகே, நான் இந்த ஆர்டரை நம்ம எப்பயுமே சேஞ்ச் பண்ணவே கூடாது. யூனிட்ஸ் எப்படி சேமா இருக்கணுமோ அதே மாதிரி இந்த ஆர்டரும் எப்பயுமே எப்படி இருக்கணும், சேம் ஆர்டர்ல தான் இருக்கணும், மாத்தவே கூடாது. ஓகே, இப்போ இதுக்கு ஷேடட் போர்ஷன் டு த அன்ஷேடட் போர்ஷன் நான் எழுதினேன். நீங்க அன்ஷேடட் போர்ஷன் டு ஷேடட் போர்ஷன் எழுதுங்க. மெசேஜ் பண்ணுங்க. Ah, 2:1. Madhumita, very good. Janaki. Okay, very good, ma. அதே மாதிரி நெக்ஸ்ட் இதுக்கு 5:4 எழுதிருக்கேன் இல்லையா? நான் ஷேடட் எழுதிருக்கு. ஷேடட் டு அன்ஷேடட் எழுதுறேன். நீங்க அன்ஷேடட் டு ஷேடட். 4:5. வெரி குட், வெரி குட். அக்ஷிதா, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் எழுதிங்க. ஜானகி, ஓகேம்மா, வெரி குட். 5:4, 4:5. இப்போ புரியுது இல்லையா? இதுதான் ரேஷியோ, இவ்வளவுதான். இந்த ஆர்டர் வந்து நம்ம எப்பயுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. அந்த ரேஷியோ வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சேமா யூனிட்ஸ் வந்து எப்பயுமே சேம் யூனிட்ஸ்ல இருந்தால் தான் நம்மளால ரேஷியோ எழுத முடியும். ஓகேவா? அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அதான் அதோட ரூல்ஸ், ரேஷியோட ரூல்ஸ். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷியோ. ரேஷியோ ஹேஸ் நோ யூனிட். இதுக்கு வந்து தனியா எந்த யூனிட்டும் கிடையாது. இதுக்கு கிலோமீட்டர், நம்ம வெயிட்டுக்கு வெயிட் மெஷர் பண்ண கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றோம். ஹைட்டுக்கு வந்து மீட்டர் சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் கிடையாது. இதுக்கு எதுனா கிலோகிராம்ஸ் கிடையாது. வெயிட்டுக்கு வந்து கிலோகிராம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இதுக்கெல்லாம் எந்த மாதிரி தனி யூனிட் கிடையாது. ரேஷியோ ஹேஸ் நோ யூனிட், எந்த யூனிட்டுமே கிடையாது. இட் இஸ் எ நம்பர். இது ஒரு நம்பர் மட்டும்தான். ஆனா நம்ம கம்பேர் பண்ற அந்த ரேஷியோ ஃபைண்ட் பண்றோம் இல்லையா? அந்த திங்ஸ் எப்படி இருக்குன்னா அதுக்குரிய யூனிட்ல தான் இருக்கு. 8 கிலோமீட்டர் டு 4 கிலோமீட்டர் அப்படிதான் இருக்கணும். அதே சேம் யூனிட்ல தான் இருக்கணும். இது கிலோமீட்டர், இது கிலோகிராம்ஸ் அப்படிலாம் மாறி மாறி இருக்கக்கூடாது. அதான் சொல்றாங்க. யூனிட் இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே ரேஷியோக்கு எந்த யூனிட்டும் கிடையாது. பட் நம்ம கம்பேர் பண்ற திங்ஸ்க்கு உரிய ஏதாவது ஒரு யூனிட்ல இருந்துன்னா அது ரெண்டுமே ஒரே யூனிட்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ 8 கிலோமீட்டர் டு 4 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8:4 அதுக்கு ரேஷியோ ஃபைண்ட் பண்ணுவோம். இதை பார்த்தாலே நமக்கு என்ன இருக்கு, நமக்கு நல்லா நீங்க டேபிள்ஸ் தரோவா இருந்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே 4 டேபிள்ல நம்ம சிம்ப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெரியும் இல்லையா? 4 டேபிள்ஸோட மல்டிபிள்ஸ் அப்படின்னு தெரியுது. இப்போ 4 இதுல 8ல எத்தனை 4s இருக்குன்னு பாக்குற 2 4s. நெக்ஸ்ட் இஸ் 2. இது 1 4s 4. அதை சிம்ப்ளை பண்ணிச்சோம். அதான் 2 கிலோமீட்டர் இஸ் டு 1 கிலோமீட்டர். இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் திஸ் ரேஷியோ. இது ஈச் நம்பர் ஆஃப் த ரேஷியோ இஸ் கால்ட் a term. இந்த நம்பர்லாம் இருக்கு இல்லையா? 8:4ங்கிறேன், 2:1 அப்படிங்கிறேன். இதெல்லாம் என்னவா? டேர்ம். இது ஒரு உறுப்பு. தமிழ்ல இதை ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது முதல் உறுப்பு, இது இரண்டாம் உறுப்பு அப்படின்னு நம்ம அடுத்த கிளாஸ்ல நமக்கு தெரியும். ஆர்டர் ஆஃப் த டேர்ம்ஸ் in a ratio cannot be reversed. இந்த ஆர்டர் எப்பயுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரிவர்ஸ்ல எழுதக்கூடாது. நான் இப்ப சொன்னேன் இல்லையா? இப்போ 2:1 வந்திருக்கு. இது நான் 1:2 அப்படின்னு நம்ம எழுதணுமா? எழுதக்கூடாது. எழுதுனா ரெண்டுமே சேம் கிடையாது. 2:1 is equal to 1:2 அப்படின்னு நான் எழுதினா இது கிடையாது. ராங், நாட் ஈக்குவல். ரெண்டுமே எப்படின்னா ரெண்டும் சமம் கிடையாது. அதனால ஆர்டரை நம்ம எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது. நமக்கு எந்த ஆர்டர்ல கேட்டிருக்காங்களோ அந்த ஆர்டர்ல தான் எழுதணும். நம்ம நிறைய இப்போ சம்ஸ் எல்லாம் போட்டோம்ல, ரெட் டு ப்ளூ, ப்ளூ டு ரெட் அப்படின்னா ப்ளூ ஃபர்ஸ்ட் வந்தா ப்ளூ தான் ஃபர்ஸ்ட் போடணும், ஃபர்ஸ்ட் டேர்மா போடணும். செகண்ட் டேர்ம் என்ன ரெட் கேட்டிருந்தாங்கன்னா அதுதான் போடணும். அந்த ஆர்டரை எப்பயுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ரேஷியோ சொல்றாங்க. ரேஷியோஸ்க்கு என்ன கிடையாது, ஆஸ் அ நோ யூனிட், எந்த யூனிட்டும் ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் சேம் யூனிட்ல இருக்கிறதா நம்ம என்ன பண்ண முடியும், ரேஷியோ எழுத முடியும். அந்த இருக்கிற நம்பர்ஸ் இல்லையா, அந்த ரேஷியோல வர நம்பர்ஸ்க்கெல்லாம் என்ன பேர்னா டேர்ம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் அப்படின்னு சொல்றோம். ஆர்டர் ஆஃப் த டேர்ம் இன் ரேஷியோ cannot be reversed. அதை வந்து ஆர்டரை நம்ம எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதே ஆர்டர்ல நம்ம இப்போ போட்ட சம்ஸ் மாதிரி சேஞ்ச் பண்ணாம அதே மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா இதை பார்க்குறோம். ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் ஸ்மால் ஃபிஷ் டு த நம்பர் ஆஃப் பிக் ஃபிஷ் இல்லையா? ஸ்மால் ஃபிஷ்க்கும் அப்புறம் பிக் ஃபிஷ்க்கும் உள்ள ரேஷியோ. ஸ்மால் ஃபிஷ் இங்க எத்தனை இருக்கு? 5. பிக் ஃபிஷ் இருக்கு எத்தனை இருக்குன்னா 1 இருக்கு. ஸோ 5:1 அதான் இங்க போட்டிருக்காங்க. அதே மாதிரி ரேஷியோ ஆஃப் த இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் டீத் இந்த ஃப்ரண்ட் கியர் டு த நம்பர் ஆஃப் டீத் இந்த பேக் கியர். அதுக்கு ரெண்டுத்துக்குமே ஃப்ரண்ட் கியருக்கும் பேக் கியருக்கும் உள்ள நம்பர் ஆஃப் டீத்ஸ் வந்து கம்பேர் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட் கியர்ல 25 டீத் இருக்கு. இதுல
50 teeth. அப்ப இத பார்த்த உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? இத வந்து இப்ப ரேஷியோல எழுதிட்டோம். 25:15 நம்ம எழுதிட்டோம். இத பார்த்த உடனே உனக்கு என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? இது 5 டேபிள்ஸ். இது 5ஓட மல்டிபிள்ஸ் அப்படின்னு ஞாபகம். எப்பயுமே அதனாலதான் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க டேபிள்ஸ் நல்லா தரோவா இருந்தீங்கன்னா மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ரொம்ப சிம்பிள். அதனாலதான் எல்லா டீச்சர்ஸுமே உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, டேபிள்ஸ் நல்லா படி, தரோவா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா? அதனால டேபிள்ஸ் இதை பார்த்தோன்னே உனக்கு இதுவே 5 டேபிள் ரொம்ப சிம்பிளான டேபிள் இல்லையா? இதை பார்த்தோன்னா 5ஓட மல்டிபிள்ஸ், இதுவும் 5 மல்டிபிள்ஸ்ல வரும். ஸோ இதை சிம்பிளை பண்றப்போ டிவைட் பண்ற 5ல எத்தனை 5s இருக்குங்கிறப்போ 5 5s are 25. இதுல 10 5s are 50. என்ன கிடைச்சிருக்கு? 5:10. நான் இதை சிம்பிளை பண்ணி நான் எழுதியிருக்கேன் 5:10. திரும்ப அகைன் என்ன இருக்கு? 5:10 அப்படிங்கிறப்ப இதுவும் ஆல்சோ மல்டிபிள் ஆஃப் 5. ஸோ இதுல எத்தனை 5? இதையும் என்ன பண்ண, இந்த ரெண்டு டேர்ம்ஸுமே 5 டேபிள்ல நம்ம மல்டிபிள்ஸ் தெரியுது. ஸோ 1 5s are 5. இதை நான் சிம்பிளை பண்ணா 2 5s are 10. ஸோ லாஸ்ட் ஆன்சர் என்ன வந்து 1:2. புரியுதா இதை எப்படி சிம்பிளை பண்றதுன்னு சொல்லிட்டு? ஓகே, அடுத்தது இந்த ட்ரை திஸ் அப்படின்னு பார்க்குறோம். இதுல if the given quantity in the same யூனிட்ல இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன, இதுக்கு ரேஷியோ எழுத முடியும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுமா, ரைட் போடணுமா? இல்ல இது வந்து சேம் யூனிட்ல இல்ல இதுக்கு ரேஷியோ எழுத முடியாது அப்படின்னா நம்ம ராங் போட சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ 5 சென்டிமீட்டர் இங்க என்ன இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்தா 5 சென்டிமீட்டர் அண்ட் 100 சென்டிமீட்டர். ஸோ ரெண்டுமே நம்பர்ஸ் தான், பட் இங்க 5 இருக்கு, இங்க 100 இருக்கு. அடுத்து நம்ம என்ன செக் பண்ணணும், இங்க சென்டிமீட்டர்ங்கிறது ஒரு யூனிட் இல்லையா? அந்த யூனிட் இந்த எப்படி இருக்கணும், ஒரே அளவுக்குள்ள அலகுகளுடையதாக இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இங்க சென்டிமீட்டர் இருக்கு, இதுவும் எப்படி இருக்கு, சென்டிமீட்டர்ல இருக்கு. ஸோ அப்ப இத ரேஷியோவா எழுத முடியும். அதனால இங்க என்ன பண்றோம், ரைட். ஓகே, நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ₹5 and 50 ஆரஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப ₹5ஐயும் ஆரஞ்சஸ்ங்கிறது ஒரு ஃப்ரூட்ஸ், இது ருபீஸ், இது ரெண்டுமே சேம் யூனிட்டா கிடையாது. ஸோ இது இல்ல, இதை என்ன பண்ண முடியாது, இதை நம்மளால ரேஷியோவா எழுத முடியாது. நெக்ஸ்ட் இது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தேர்ட் ஒன் 2 மீட்டர் and 75 மில்லி லிட்டர். சரி, 2 மீட்டர், இது என்ன கொடுத்துருக்காங்க, எம்எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மில்லி லிட்டர் அப்படின்னு அர்த்தம். இங்க மீட்டர்ல இருக்கு இந்த நம்பர், இந்த டேர்ம் எப்படி இருக்கு, மீட்டர்ல இருக்கு. இந்த டேர்ம் நெக்ஸ்ட் கம்பேர் பண்ற டேர்ம் எப்படி இருக்குன்னா மில்லி லிட்டர்ல இருக்கு. இது ரெண்டையும் நம்மளால கம்பேர் பண்ண முடியுமா? சே எஸ் ஆர் நோ. ஓகேம்மா, வெரி குட். நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஓகே, பிரியங்கா, நித்யஸ்ரீ, நோ. ஓகேம்மா, வெரி குட். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் போடலாம். நெக்ஸ்ட் ஓகே, வெரி குட்மா. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் எப்படி இருக்குன்னா 7 கிலோமீட்டர் 700 மீட்டர். ஓகே, அதுக்கும் என்ன பண்ணிருக்கீங்க, அது டிஃபரெண்ட் யூனிட்ஸ் இல்லையா? கிலோமீட்டர் வேற, மீட்டர் வேற. ஸோ நோ. மதுமிதா, ரைட், வெரி குட்மா. கவிப்ரியா, மதன், ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் அது வந்து அதுக்கும் என்ன கிடையாது, நம்ம கம்பேர் பண்ண முடியாது, அதுக்கு என்ன ரேஷியோ எழுத முடியாது, இதுக்கும் ரேஷியோ எழுத முடியாது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், ஃபிஃப்த் சம்க்கு 3 kg ஆஃப் பொட்டேட்டோஸ் அண்ட் 2 kg ஆஃப் ஆனியன்ஸ். கேஜி நமக்கு அந்த பொட்டேட்டோஸ் ஆனியன்ஸ் பார்க்க வேண்டியதுல, ரெண்டு போத் ஆர் வெஜிடபிள்ஸ். பட் எப்படி இருக்குன்னா ரெண்டுமே எப்படி இருக்கு, ஓகே, வெரி குட், வெரி குட்மா. கரெக்ட். ஓகேம்மா, வெரி குட், எழுதிருக்கீங்க. அது ஸோ இதுக்கு ரேஷியோ எழுத முடியும், ரைட். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சம் 10 சென்டிமீட்டர் அண்ட் 32 பென்சில். ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி இருக்குன்னா சென்டிமீட்டர்ல இருக்கு, செகண்ட் டேர்ம் நம்பர் தான், பட் என்ன இருக்கு இங்க பென்சில்ஸ். இது வந்து ஒரு குவான்டிட்டி, ஒரு நம்பர். பென்சில்ஸ் அப்படிங்கிற ரெண்டுமே சேம் யூனிட், சேம் கிடையாது, ரெண்டுமே வேற வேற. சோ இது முடியாது. ஓகே, வெரி குட்மா. ஓகே, குட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ ரேஷியோஸ் இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இப்போ இங்க ஒரு ராட் கொடுத்துருக்காங்க, இந்த லார்ஜ் ரோப், ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு மீட்டர்ல இருக்குன்னா 4 மீட்டர்ல இருக்கு. இன்னொரு ரோப் எப்படி இருக்காங்க, குட்டியா இருக்கு, 2 மீட்டர்ல இருக்கு. இதுக்கு ரெண்டுக்குமே நம்ம ரேஷியோ எழுதலாம். அப்படிங்கிறப்போ நம்ம எப்படி எழுதுவோம், அது 4
4 meter is to 2 meter நம்ம இங்க எழுதுறோம். அப்ப 4 is to 2. லாங்கா இருக்கிற ரோப், லார்ஜர் ரோப் அண்ட் ஸ்மாலர் ரோப்புக்கு நம்ம எழுதுறோம் ரேஷியோ. அப்ப இதை பார்த்த உடனே உனக்கு எப்படி இருக்கும்? இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணோம்னா உனக்கு இது 2 ஓட மல்டிபிள்ஸ் அப்படின்னு பார்த்த உடனே தெரியும் இல்லையா? சோ 4ல எத்தனை 2s இருக்குன்னு பாக்குற, 2 2s are 2 is to, இதுல எத்தனை 2s இருக்குன்னா 1, 2 is to 1. அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். அப்ப இதோட டேர்ம் இது. இதை ஃபிராக்ஷனா எழுதணும் அப்படின்னா 2/1 அப்படின்னு நம்ம எழுதுவோம். that is equal to 2. ஓகேவா? அதே மாதிரி ஒரு காரோட பிரைஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 5 lakhs. ஒரு பைக்கோட பிரைஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 50,000. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம்? இதுக்கு ரெண்டுத்துக்கும் ரேஷியோ, கார் ரேட் ஆஃப் கார் அண்ட் ரேட் ஆஃப் பைக் ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எழுதுறோம். ரேஷியோஸ் எழுதுறப்போ நான் இங்க சும்மா எழுதி காமிக்கிறேன். 5 lakhs is to 50,000. இது நமக்கு உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்றது தெரிஞ்சிருக்கும், இல்ல தெரியல. இது வந்து எப்படின்னா, இதை மல்டிபிள்ஸ்ங்கிறப்ப நீங்க சின்ன சின்னதாக கேன்சல் பண்ணிட்டு இருக்கணும். நீங்க என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் இங்க 0, எத்தனை ஜீரோஸ் இருக்கு லாஸ்ட் டேர்ம்ல இருந்து பாக்குற? 1 2 3 4 zeros. இங்கே என்ன இருக்கு? 1 2 3